வெல்கம் டு ஜானி வா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது எதை பற்றின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி எம்பிஏல நவம்பர் டிசம்பர் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண இன்ஃபர்மேஷன் தான். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருந்தது என்னென்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் நவம்பர் டிசம்பர் 2023 செமஸ்டரில் எழுதின எக்ஸாம்ஸோட ரிசல்ட், அதாவது நீங்கள் மார்ச் ஃபெப்ரில் எழுதிருந்தோம் அண்ட் தென் மார்ச்சில் எழுதின அந்த எக்ஸாம்ஸோட ரிசல்ட்டு தான் இது. ஸோ இதை வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ண உடனே பப்ளிஷ் பண்ண உடனே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த போர்ட்டலில். ஸோ அப்போ நிறைய பேரால் பார்க்க முடிஞ்சிருக்கும். தட் இஸ் ஒரு ½ அன் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒரே டைமில் ஓப்பன் பண்ணுறதுனால சர்வர் வந்து இஷ்யூவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஓப்பன் பண்ண முடியல. இன்னும் ஒரு 9 o'clock மேலே நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் உங்களோட ரிசல்ட்டை பார்க்க முடியும். அண்ட் தென் ஆல்ரெடி பார்த்த ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து WH2 வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் இந்த WH2 அப்படின்றத பொறுத்தளவில் ஸ்டூடெண்ட் சைடு வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ வந்து காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்மிஷனை வந்து அப்ரூவல் வாங்கக்கூடிய ப்ராசஸில் இருக்கும். ஸோ அதில் வந்து ஏதாச்சும் சர்டிஃபிகேட்ஸ் பெண்டிங் இருக்கலாம். ஸோ அதை வந்து ப்ராப்பராக வந்து யூனிவர்சிட்டியில் சப்மிட் பண்ணி உங்களுக்கான அப்ரூவல் கிடச்சிடும். ஸோ அந்த ரிசல்ட்டுமே வந்து அப்கமிங்கில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா இந்த தேர்ட் செமஸ்டர் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து தியரிட்டிக்கல் எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்க அப்படின்னும்போது உங்களோட தியரி சைடில் உங்களுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்து ஸோ அதில் வந்து எதனா அரியர் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் உடனே என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷனுமே வந்து போடலாம். அண்ட் தென் சம் பேப்பர், அதாவது நிறைய பேப்பரில் வந்து சம் பேப்பர்ஸ்லாம் எழுதிருக்கீங்க அப்படின்னும்போது அந்த சம் பேப்பர்ஸில் உங்களோட ஃபார்மேட் இதெல்லாம் வந்து இஷ்யூஸ் இருக்குது. ஸோ எனக்கு ஐடியா இல்லை அப்படின்றதுல மட்டும் ஸோ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் தென் எக்ஸாமை பொறுத்தளவில் நிறைய பேர் வந்து இது தேர்ட் செம்மை பொறுத்தளவு ரொம்பவே ஈஸி தான் இருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் உங்களுடைய கான்செப்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் நல்ல மார்க்குமே வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் தென் சம் பேப்பர்ஸும் இஷ்யூ கிடையாது. ஸோ அதுலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை ரீவேல்யூஷனுக்கு போடுங்க. ஆர் எல்ஸ் இதை நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம கிளியர் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு இது வருது அப்படின்னாலும் அதுவுமே இஷ்யூ கிடையாது. அப்கமிங்கில் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் அதுக்கான கொஞ்சம் டைமை மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் போதும். ஸோ அதை பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களால் பண்ண முடியும். அண்ட் தென் அப்கமிங்ஸில் வரக்கூடிய ப்ராப்ளமெட்டிக்கல் பேப்பர்ஸ் அண்ட் தியரிட்டிக்கல் பேப்பர்ஸ் இது எல்லாத்துக்குமே ஆன்லைன் டியூஷன்ஸுமே அவைலபிள் இருக்குது. ஸோ வேணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டியூஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.